நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான திட்டமிட்டு இந்த துரோகி சுமந்திரன் தனது சுத்துமாத்துக்களை இதோடு மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இன்னியளவும் பிறளவில்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தேர்தல்கள் பரபரப்பாக இப்போது ஒவ்வொரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் கட்சி சார்ந்தவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில கட்சிகள் முடிவுகளை அறிவிக்காமல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நாங்கள் தொடர்பில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தமிழ் தாயக பகுதியில் இடம்பெறக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பில் இந்த காணொலி கவனம் செலுத்துகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்துக்கும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தால் அதுக்கு பிரதி விளைவு அல்லது அதனுடைய பதில் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அது போன்ற சில விடயங்களாக இன்றைக்கு சித்தரிக்கப்படக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது. இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஆட்களை காணவில்லை என்று சொல்லி நிறைய பதிவுகளை சமூக வலைதள பக்கமாக பார்க்க முடிந்தது. இன்றைய நாளில் பல்வேறுபட்ட இடங்களில் யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற போது இதான் புகைப்படங்கள் கூட்டம் நடைபெற்றக்கூடிய அல்லது நடைபெற இருந்திருக்கக்கூடிய மேடைகளில் நிலவரம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. கதிரைகள் மாத்திரம்தான் இருந்திருக்கிறது, ஆட்கள் இல்லை. இதனாலே இந்த கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் இன்று நாள் இந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரை ஆதரித்து அல்லது அவருக்கான முடிவுகளை வெளிப்படுத்துவதற்கான கூட்டமாக இது இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணத்தினுடைய உடுப்பிட்டி பகுதியில் இடம்பெற்றக்கூடிய கூட்டம் நண்பகல் வரை வரக்கூடியவர்கள் அல்லது பங்கு பற்றுநர்கள் இல்லாமை காரணமாக கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை அழைத்து வர முடியாமல் போயிடக்கூடிய நிலையில இசைக்குழுவினர் தொடர்ச்சியாக அங்கே பாடல்களை மாத்திரம்தான் இசைத்துக் கொண்டிருந்ததை அவதானியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட மாலையில் இந்த நிகழ்வுகள் வேறு வேறு இடங்களில் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவருடைய மனைவி ஜலனி பிரேமதாச, உமாச்சந்திர பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் பிரச்சார நடவடிக்கைக்காக இங்கே இந்த விடயங்களில் ஈடுபட்டிருக்கார். இதற்கு பின்னாக என்ன காரணம் இருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரியும். இதற்கு முன்பாகவும் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு கூட்டங்களுக்காக வருகை தந்திருந்தார். அப்படி வருகிற போது மிக பெருமளவான மக்கள் அந்த கூட்டங்களில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆனால் சில கட்சிகளுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இப்படியான மாற்றம் ஒன்று தென்படுகிறதா என்று சொல்லி எண்ண தோன்றுகிறது. மறுபக்கமாக பார்த்தால் இந்த கூட்டம் சேர்த்தவெல்லாம் வெற்றி பெற முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்வார்கள். இந்தியாவில் இடம்பெற்றக்கூடிய தேர்தல்களை ஒப்பிடுகிற போது கமல்ஹாசன் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டார். ஆனால் தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாமல் போனது. இப்படி சொல்லி இந்த விடயத்தை நாங்கள் கடந்து போகலாமா இல்லையா என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட மக்கள் மிக தெளிவாக எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. மறுபக்கமாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தன்னுடைய ஆட்டத்தை இப்போதும் காட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் 5 ராஜாங்க அமைச்சர்கள் இன்றைய நாளிலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கீதா குமாரசிங்க நேற்றைய நாளில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவான மேடைகளை அவர் இருந்தார். அவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார். சசீந்திர ராஜபக்ஷ, அதே போல அமித் தேனுக விதானகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டிபி சாணக்க இவர்கள் 5 பேரும் சேர்த்து இன்றைய நாளிலே பதவி விலக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அரசமைப்பின் 47(3)A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடைமுறைக்கு வரக்கூடிய வகையில் இந்த பதவி நீக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது விஷயம் கிடையாது. 3-4 தினங்கள் நினைக்கிறேன். அந்த 3-4 தினங்களுக்கு முன்பாக மேலும் 4 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததை அவ்வளவு இலகுவாக மறந்துவிட முடியாது. ஆகவே ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பே தேர்தல் காலத்திலே இப்படியான அதிரடிகளை அவர் காட்டத் தொடங்கி இருக்கிறார். மறுபக்கமாக இன்றைய நாளிலே வவுனியாவிலே மிக முக்கியமான கூட்டம். வவுனியாவில் கூட்டம் என்றால் எல்லோருமே யோசித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த கூட்டம் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் ஒன்று இன்றைய நாளிலே வவுனியாவிலே இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே கட்சி முடிவை எடுக்கும் போது என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பில் எனக்கு தெளிவில்லாத நிலைமை காரணமாக இந்த கூட்டத்திலே கூட்டம் கூட்டப்பட்டதாக மீளவும் கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாராஜா குறிப்பிட்டிருக்கிறார். மாற்றங்கள் திருத்தங்கள் விதமாக செய்யப்பட முடியும் என்பது தொடர்பிலே பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் தேர்தல் தொடர்பிலே ஒரு 6 பிரதிநிதிகள் உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 6 பிரதிநிதிகள் பிரதானமாக இதிலே பங்கு பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த முடிவுகளும் எடுக்கப்பட இருப்பதாகவும் ஒரு அறிக்கை கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு வழங்கப்படும் என்பது போலவும் அந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தின் பிறகாக சில விடயங்களையும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சுமந்திரன் தரப்பு அல்லது அவர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒரு விடயத்தை இன்று நாளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் எவ்வளவு காலத்துக்குள் நிறைவேற்றப்படும் என்பது தொடர்பிலே தான் தனியாக அவரிடம் பேசி உத்தரவாதத்தை பெற்று கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு வழங்குவேன் என்றது சாரப்பட அவர் அந்த விடயங்களை
குறிப்பிட்டிருந்தார். அந்த விசேட குழு குறிப்பாக வந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்கள் தொடர்பிலே ஆராய்வதற்கான விசேட குழு கூட்டமாகத்தான் இது இடம்பெற்றிருந்தது. கட்சியினுடைய தலைவர் அதே போல பதில் பொதுச் செயலாளருடைய இல்லத்திலே தான் இது இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன், ஸ்ரீதரன், வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பைச் சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாநகர முதல்வர் சரவணன் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. 6 பேர் கொண்ட கூட்டம் 5 பேரோடு நிறைவு பெற்றிருக்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதிகரித்திருக்கக்கூடிய அழுத்த நிலைமைகள் இல்லாவிட்டால் மக்களுடைய அபிப்பிராயங்கள் தொடர்பிலே சில விஷயங்களை தீர்க்கமாக பேச வேண்டுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வேளைகளை வந்து மக்களை குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு அண்மையிலே வந்திருக்கக்கூடிய அன்ருகுமார் திசாநாயக்க அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், தெற்கு மக்கள் ஒரு முடிவை எடுக்கிற போது வடக்கு மக்கள் அதுக்கு வேறாக எடுத்து தங்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிக்கொள்ளக்கூடாது, தனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பது போல சாடை மாடையாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் வந்து அவர் மிரட்டல் விடுத்தரக்கூடிய விடயம் இல்லாவிட்டால் அதில் சில தகவல்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் என்னை ஜனாதிபதியாக தேர்வு செய்ய போகிறார்கள், எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சாரப்பட பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் வந்து சில எதிர்வினைகளை தொடர்ச்சியாக அவதானியக்கூடியதாக இருந்தது. அவர் தெரிவித்தது சரி அல்லது அவர் நல்லவர் என்று சொல்லி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி வாங்கி கட்டிக்கொண்ட விஷயத்தை வந்து நேற்று நாள் காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அப்படி இருக்கிற போது மேலும் சில ஊடக சந்திப்புகள் இன்றைய நாளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய அமைப்பாளர் தம்பிராஜா அவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். பல விஷயங்களை காட்டமாக இந்த சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். அவற்றை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அனுர வந்து யாழ்ப்பாண மக்களை மிரட்டுகின்றார். தன்னை சிங்கள மக்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு வாக்கு போட வேண்டும் என்ற தொனியில் மிரட்டுகின்றார். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க, ஏற்கனவே பல துரோகங்களை செய்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சொல்லுகின்றார், அனுர தமிழ் மக்களிடம் மிரட்டுவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. இதற்கிடையில் துரோகி தமிழரசு கட்சியால் வளர்த்தெடுக்கப்பட்ட துரோகி சுமந்திரன் ஊடக பேச்சாளர் போல் அனுராவுக்காக அனுரா நல்லவர் என்று பேச முனைகின்றார். தம்பி சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரா அல்லது கடந்த கால JVP இன்றைக்கு மக்கள் தேசிய சக்தியாக இருக்கின்ற அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரா? அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அனுர சொல்றார், நண்பர் சுமந்திரன் அவர்களே விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் என்று. இந்த துரோகி சுமந்திரன் தனது சுத்துமாத்துக்களை இதோடு மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். துரோகி சுமந்திரன் JVP என்ற இனவாத கட்சி பல்லாயிரக்கணக்கான ஆட்களை திரட்டி இராணுவத்துக்கு தமிழ் மக்களை கொல்லுவதற்காக வழங்கியது ஒரு கட்சி. தன்னை மாற்றி பெயிண்ட் அடித்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரோடு வந்து மீண்டும் மக்களை ஆயுதத்துடன் மிரட்டுவதைப் போல் மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள். அனைத்து தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருவரையும் மிரட்டி, அரசியல்வாதிகளை மிரட்டி, தமிழ் தலைமைகளை மிரட்டி தங்களுக்கு வாக்குகளை போட வைக்க முயல்கின்றார்கள். தமிழ் மக்களே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லா பேதங்களையும் தாண்டி, மதங்களை தாண்டி ஒற்றுமையாக சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எப்படி 58, 56, 60ஆம் ஆண்டுகளில் ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ அப்படி ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்க நாங்கள் அனைவரும் வாக்கு போட்டு சர்வதேசத்துக்கு எங்களுடைய ஒற்றுமையை, உறுதியை, எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறையை தெரிவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் உபயோகப்படுத்தி சங்கு சின்னத்திற்கு அனைவரும் ஒற்றுமையாக வாக்களிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது விடயம் இவ்வாறு இருக்கக்கூடியதாக மிக முக்கியமான இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும், எப்படி இருக்கும் நாடு என்பது தொடர்பில் வந்து நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது, இல்லாமல் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே 80க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான திட்டமிட்டிருப்பதாக நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருந்தது. சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நடவடிக்கையினாலே வந்து பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய
நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதிரும் புதிருமாக ஒவ்வொருவரை சேறுவாரி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தான் இந்த பொது கட்டமைப்பு சார்ந்து சில நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய நன்மைத்தன்மைகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பொது கட்டமைப்பு மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் இன்று நாளிலே கிழக்கு மாகாணத்தில் அவர் இருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தில் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடிய வேளையிலே அவருக்கு மிக கடுமையான தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் நமக்காக நாம் துணைப்பொருளை தேர்தல் பிரச்சாரம் இன்று நாளிலே அம்பாறையிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே காவல்துறை அவரோடு முரண்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய நிலாவணை முருகன் கோவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார நடவடிக்கை இன்று நாளுக்குரியது. பெரிய நிலாவணை காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடிப்படையினுடைய இடையூறு நாள் முரண்பாடுகள் அங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து கல்முனை தரவை பிள்ளையார் கோவில், காரைதீவு கண்ணகியம்மன் கோவில் பகுதியிலும் பிரச்சாரத்தின் போது இவ்வாறு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே சுயாதீனமாக மிக லாபகமாக கூட்டங்கள் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிற போது இவர்கள் மீது ஏன் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது என்பது தொடர்பிலே தெளிவான கவனம் ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தான் இந்த பொது வேட்பாளர் 51% அதிகமான வாக்கை பெற்றால்தான் அது வெற்றி அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அளிக்கப்படக்கூடிய வாக்குகளிலே 51% அதிகமான வாக்குகளை பெற்றால்தான் பொது வேட்பாளர் வெற்றி பெற்றதாக கருதப்படும். இதனூடாகத்தான் மக்கள் ஆணை கிடைத்திருக்கிறது என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே முக்கியமான ஒரு விஷயம் கவனம் செலுத்த வேண்டும். மத்திய குழு ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் கூட ஏற்கனவே அவர் பிரதமர் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கட்சி முடிவுகள் அல்லது மாவட்டத்தினுடைய கிளை கூடிய ஒரு முடிவை ஏற்கனவே எடுத்திருந்தது பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் சொல்லி அந்த முடிவை மேலும் உறுதிப்படுத்துகிற விதமாக கையொப்பங்களுடன் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த மாவட்ட கிளையினுடைய உறுப்பினர்கள் மிக தீர்க்கமான அந்த முடிவுகளை எடுத்துக்கிறார்கள். அங்கே அவர் இன்னும் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் உள்ள கரச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த 19க்கு மேற்பட்ட வட்டாரங்களுடைய எங்களுடைய அந்த வட்டார கிளைகளின் நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட கிளையினுடைய நிர்வாகமும் மாவட்ட கிளையும் கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் கடந்த வாரம் எடுத்திருந்தார். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 89 பேர் ஒன்று கூடி அவர்கள் கடந்த வாரம் மாவட்ட கிளையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் தாங்கள் முழுமையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும், அந்த ஆதரவு நாங்கள் தமிழ் மக்களுடைய துன்பங்கள் துயரங்களுக்கான வாக்கு என்ற அடிப்படையில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை, இணைந்த வடகிழக்கில் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு, இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை என்பது மூடி மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை இன்னும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள். தாங்கள் தங்களுடைய கையொப்பங்களையும் விட்டு இன்று எங்களிடம் கையளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்ற தீர்மானத்தை இன்றும் தந்திருக்கிறார். இதிலே கூடி எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமல் விட்டது மிகப்பெரிய குறைபாடு. ஏனென்றால் 2024 8-18 நடந்த மத்திய குழு கூட்டத்திலே 5 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை வந்த பிற்பாடு ஆராய்ந்து அந்த குழுவினுடைய அறிக்கைக்கு பிற்பாடுதான் மத்திய குழுவிலே ஒரு தீர்மானத்துக்கு போதவில்லை. ஆனால் அது அவ்வாறு அந்த குழு கூடாமலே இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு போனது மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு முரண்பாடானது என்ற வகையில் நானும் அதனை எழுத்து மூலமாக எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நாளை நடைபெற இருக்கு. சார், நாளைய கலந்துரையாடலுக்கு பிறகு ஏதாவது இப்போ தற்போது ஆதரவு அளிக்கின்ற சைத் பிரேமதாசன் ஆதரவு நிறுத்தப்பட்டு வேறு ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? எங்களை பொறுத்தவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இன்னியளவும் பிறளவில்லை. இப்பொழுதும் மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ, எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ
அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் மக்களுக்கு அறிவுரையை வழங்குகிறோம். இதனைத்தான் 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனவை நாங்கள் தெரிவு செய்கிற பொழுதும் போஸ்டர் தபால் மூல வாக்குகளை மக்கள் வழங்கிய பிற்பாடுதான் எங்களுடைய கட்சி மத்திய குழுவை கூடி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்கிற முடிவை எடுத்திருந்தது. ஆகவே மக்களுடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு. இந்த தேர்தல் காலத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நிலைமைகள் இருக்கிறது என்பதற்கான ஒரு தொகுப்பாகத்தான் இந்த விடயம் வந்திருந்தது. நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்திருந்தோம். இதன் மூலமாக இவருக்குத்தான் ஆதரவு, இவருக்குத்தான் ஆதரவு. நேற்று நாங்கள் குறிப்பிட்டது போல யாருக்குமே ஆதரவு கிடையாது. தீர்மானிக்க வேண்டியவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்ற விடயத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பதிவாக இருக்கிறது. நேற்று நாள் காணொலிக்கு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். தேர்தல் அண்மிக்கக்கூடிய காலம் வரையும் இது தொடர்பிலான விவரங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விதமான விஷயங்கள் தேவை என்பதை குறிப்பிடுங்கள். இது தொடர்பில் தெளிவான நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த காணொலிகளை அனுப்பி வையுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.